கடைசியாக அவனை கட்டி கொண்டு போய் அந்த சிங்கக்கபில போடுற வரைக்கும் கர்த்தருடைய உதவியே கிடைக்கல. ஆனால் உதவி ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டு விட்டது. எந்த இடத்துல எது நமக்கு எதிரான ஆயுதமாக இருந்ததோ அந்த ஆயுதத்தை தேவன் முறியடித்து போட்டார். சிங்கனுடைய வாய் கட்டப்பட்டது. சிங்கம் வாயை திறக்கவே முடியல. தானியேலை பார்த்த உடனே எந்த சிங்கமும் அவனை முகந்து கூட பார்க்கல. இவனை கடிக்கலாமா, சாப்பிடலாமா, பசியா இருக்குன்னு சொல்லி எந்த சிங்கமுமே வாயை திறக்காதபடிக்கு சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டார். பிரபுக்களை கட்ட தொடல, ராஜாவை தொடல, பிரதானிகளை தொடல. அது போலவே தானியேலை கூட அவர் தொடலை. எல்லாத்தையும் கைவிட்ட நிலைமை, எல்லாமே போயிடுச்சு, கைமீறி போச்சு. எல்லா பிரபுக்களும் என்ன பண்ணுறாங்க, இன்னையோட தானியேலுடைய கதை ஒளிஞ்சதுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எதிரான ஆயுதமாகிய அந்த சிங்கத்துடைய வாயை கட்டி போட்டு ஸ்தோத்திரம் அந்த விசுவாசத்தினாலே தானியேல் ஜெயம் பெறும்படியாக தேவன் கிருபை செய்தார். கையில் வைத்துலாங்களே, ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு எதிராக சிங்கத்தை போல இருக்குதான பிரச்சனைகளை தேவன் இப்படிதான் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதான நபரை தேவன் தொடமாட்டார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதான அதிகாரி தேவன் தொடமாட்டார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதான பெரிய கூட்டத்தை தேவன் தொடமாட்டார். எந்த இடத்துல உங்களுக்கு விரோதமான ஆயுதம் இருக்குதோ அந்த ஆயுதத்தை தேவன் முறியடிச்சு போட்டுருவார். நீங்கள் போய் நிற்பீங்க, அது ஒரு வேலை கூட செய்யாது. ஸ்தோத்திரம்.